அம்மா, இப்ப வந்துட்டு போனாரே, அவருக்கு காலையில கல்யாணமா. என்ன சொல்ற? அவங்க அப்பா அம்மா வந்து இந்த பத்திரிகையை கொடுத்துட்டு போனாங்க. உங்களை அவசியம் கல்யாணத்துக்கு வர சொன்னாங்க. प्रास्तिमस्तु प्रास्तिमस्तु हे हर्षदे மாங்கல்யம் தந்துனானேனா மாப்பிள்ளை கையில் விடிக்கும் தாலி இதுதான் பாமா. ஊருக்கெல்லாம் கில்மா கொடுத்த உனக்கு நாங்கள் தரும் பில்மா இதுதானா? கில்மா 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 நமஸ்தூதே கில்மா கில்மா நமஸ்தூதே கில்மா. நம்ம பிளான் எப்படி ஒர்க் அவுட் ஆகுது பத்தியா? உன் காதலிய பணிய வச்சது இல்லாம உன் காலடியில குனிய வச்சிருக்கேன். பார்ட்டி குனிஞ்சிருக்கிற இந்த நேரத்துல பட்டார்னு ஓடி போய் கழுத்துல தாலி ஏத்திரு. கில்மா 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 நமஸ்தூதே கில்மா கில்மா கில்மா. உனக்கு தாலி கட்ட நான் தயாரா இல்ல. உன்னை என் காலில் விழ வைக்கிறேன்னு சேலஞ்ச் பண்ண இல்ல? இப்ப நீ போலாம். நான் உங்களை எவ்வளவோ அவமானப்படுத்திருக்கேன். ஆனா என் மானம் போகும்போது நீங்க தான் வந்து காப்பாத்துனீங்க. அதனால என் உடம்புல இருக்கிற உயிரையும் உங்க மேல வச்சிருக்கேன். அப்புறம் இந்த மாதிரி அல்வா வசனம் நிறைய நான் கேட்டிருக்கேன். இனிமே நான் ஏமாற தயாரா இல்ல. நான் உங்களை ஏமாத்தும் போதெல்லாம் நீங்க என்ன நம்புனீங்க. ஆனா நான் உங்களை நம்பும் போது என்ன ஏமாத்திட்டு போறீங்களே. உங்க மேல பிரியம் இல்லாம இவ்வளவு தூரம் ஓடி வந்திருக்கேன். I love you. 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 எத்தனை விதமான I love you. கேட்டு கேட்டு காது மட்டும் இல்ல, மனசு கூட மறத்து போச்சு. இப்ப நீ சொன்ன ஐ லவ் யூ உண்மையா இருந்தா இங்கே உன் கழுத்துல தாலி கட்டுமா? என்ன யோசிக்கிற? என்ன பிளான் பண்ணி எப்படி உன்னை ஏமாத்தலானா? கெட்டி மேடம், கெட்டி மேடம். கில்மா 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 தில்வா கில்மா கில்மா. நான் சொன்னா நீங்க நம்ப மாட்டீங்க. காலையில எங்க அப்பாக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு. ரொம்ப சீரியஸான கண்டிஷன்ல அவரை ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துட்டு தான் இங்க வந்தேன். நான் தாலியோட போகும்போது அவர் உயிரோட இருப்பாரு இல்லையோட யோசனை பண்ணி பார்த்தேன். அம்மா தாயே, நீ சொல்றது உண்மையா பொய்யான்னு என்னால புரிஞ்சுக்க முடியல. போய் முதல்ல உங்க அப்பனை காப்பாத்து. என்னை ஏமாத்தணும்னா ஒண்ணு இவளுக்கு கேன்சர் வரும், இல்லன்னா உங்க அப்பனுக்கு ஹார்ட் அட்டாக் வரும். இவன் நடிப்புக்கு தான் ஊர்ல இருக்க ஆஸ்கார் அவார்டு, பாஸ்கர் அவார்டு எல்லாத்தையும் வழங்கணும். என்ன லவ் பண்ணி ஏமாத்துறேன்னு சத்தியம் பண்ணிட்டு பிறந்திருப்பா போல இருக்கு. வாய் விட்டு சொன்னேன், நீங்க நம்பல. இப்ப ரத்தத்தை விட்டு சொல்றேன், இப்பவும் நம்பல. என்ன இனிமே நான் உயிரை விட்டுதான் உங்களை நம்ப வைக்கணும். குல்ஸ், சீரியஸான கண்டிஷன்ல அர்ச்சனா ஹாஸ்பிடல் அட்மிட் பண்ணிருக்காங்க. நிஜமாவடா? உன்னை லவ் பண்ற நிஜம் நிரூபிக்கிறதுக்காக அவன் விஷம் சாப்பிட்டு இருக்கா. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday to you. கோன், உங்க அப்பா அம்மா மறந்து போன உன் பிறந்த நாள மேற்படி பார்த்து ஞாபகம் வச்சிருக்கனா உன் மேல எந்த அளவுக்கு பியார் லவ்ங்ஸ். சாரி அர்ச்சனா, காலையில உன்னை புரிஞ்சுக்காம நான் அந்த மாதிரி நடந்துகிட்டேன். இப்ப புரிஞ்சிச்சுல? அணைச்சிடு மெழுகு வத்திய. அர்ச்சனா நமக்கே ஷாக் அடிக்குதப்பா. எல்லாரும் கண்ணை முடிக்குங்க. அடுத்தது கிஸ்ஸுடா. என்ன விஷயம்? சும்மா கண்ணு பாருடா. ஏப்ரல் ஃபுல், ஏமான் தி ஃபுல், ஏப்ரல் ஃபுல், ஏமான் தி ஃபுல், ஏமான் தி ஏப்ரல் ஃபுல். டடை. என் பேர பலைய கில்லாடி அப்பா. எப்படி? பொதுவா பூவை தேடித்தானே வண்டு வரும்.
இங்க வண்ட தேடி பூயே வர வச்சுட்டான்ல. எதுக்கு வந்தேன்னு பாக்கையா? சும்மா என்ன உன் காதல் வர்க்கத்தான சந்தோஷத்துல இன்னைக்கு முட்டாள் தினங்கிறதே மறந்துட்டியா? அது சரி, நான் தான் உன்னை தினம் தினம் முட்டாளாக்கிட்டு இருக்கேனே. அப்புறம் நேத்து எப்படி மெழுகுவத்தி அணைச்சதும் இமேஜினேஷன்ல கலர் கலரா ட்ரெஸ் போட்டு சாங்கா? பாவம் நீ நீ என்ன லவ் பண்றதுக்காக போராடுறதை விட நான் உன்னை ஏமாத்த ரொம்ப போராட வேண்டியிருக்கு. நோலா அனாவசியமா ஆத்திரப்பட்ட மறுபடியும் நீ முட்டாளானது உங்க ஏரியா ஃபுல்லா தெரிஞ்சிருமே. இதுக்காக இப்படி நான் நம்ப வச்சு ஏமாத்துறேன்? ஒரு வேண்டுதல். ஐயா என்ன இத மகுடிக்கு வாங்கின பாம்பு மாதிரி மச்சான் கெஞ்சுறான். அவன் எங்கடா கெஞ்சுறான், அவள கொஞ்சுறா. அன்னைக்கு மானத்தை காப்பாத்தினியே, அந்த விஷயத்துக்கே எந்த பொண்ணா இருந்தாலும் உன்னை லவ் பண்ணிருப்பா. ஆனா நான் மட்டும் உன்னை லவ் பண்ண மாட்டேன். அதுதான் ஏன்னு கேக்குறேன். என்ன காரணத்தை சொல்ல மாட்டேன். எனக்கு பைத்தியமா பிடிச்சிரும் போல. இன்னும் பிடிக்கலையே, அதுக்குத்தான் நான் ரொம்ப போராடிட்டு இருக்கேன். அது மட்டும் நடக்கவே நடக்காது. அது நடக்கத்தான் போகுது. நான் சந்தோஷத்துல தலைக்கீழ நிக்க போறேன். இப்ப எப்படி சேலஞ்ச் கண்டினியூ ஆகுதா இல்ல கவுந்துருச்சா? சேலஞ்சில உன்னையே கவுக்கறனா இல்லையான்னு பாருடி. ஏன் இப்படி ஆட்டுறாங்க? அது அது பாய். சரி பேராண்டி, நான் 4 ஒண்டாட்டி கட்டின வேண்டாம். அந்த 4 ஒன்னா சேர்த்தா கூட 8. இவ அழகு 8வே 8ஆகுறான். அவ தொட்ட கைய குடுறா. ஏன் அழுகுற? ஆனந்த கண்ணீரா? வரும். இந்த மாதிரி பொண்ணுகளை பார்த்தா ஆட்டோமேட்டிக்கா வரும். யாரு? இவதானா? அது என்னடி தழுகிட்டு போற? என்ன சொல்ற பாத்தாள் இந்த பொறுக்கி? பங்கஜம், அந்த துஷ்டனை இப்ப என்ன பண்ணா பாரு. அப்படியே அவனை கடிச்சு கொதறிடுறான். பங்கஜம், நாம வேற கடைக்கு போலாமா? ஏய், என்ன அல்வா குடுறியா? யாரது? யாரோ பைத்தியம் போல இருக்கு. உங்களுக்கு என்னடா வந்தது? தைரியம் ஒண்டி கொண்டு வர கூட்டம் பெருமானே அருளாளா. என்னது டியூப் லைட் மாதிரியே இருக்கு? பைத்தியமா? ஆமா, நானு பைத்தியம்னு நினைச்சேன். நான் பைத்தியமாயா? ஏன்பா கத்தி பேசுற? எந்த பைத்தியமும் தன்னை பைத்தியம்னு ஒத்துக்காது. என்ன கூட தான் பாக்குறவங்க எல்லாம் பைத்தியம்னு சொல்றாங்க. நான் பைத்தியமா? பைத்தியக்காரன் எங்கேயோ போயிட்டா. அழுத பைய. வீடு வரை உறவு, வீட்டு வரை மனைவி, காடு வரை சன்னு, லாஸ்ட் வரையா
கடைசி வரை ஹூவோ. என்னடா இது? யாரோ மண்டைய போட்டிருக்கானுங்க போல இருக்கு. காசுக்கு வழி இல்லாம செத்துருப்பானுங்க. செத்ததுக்கு அப்புறம் காசை தூக்கி அரைப்பானுங்க. மூக்க முடியுங்க டப்பா. அது வேற ஒண்ணும் இல்ல, அந்த மாடு மூத்திரம் பேஞ்சு சாணி போட்டு சொதப்பிடுச்சு. ஆமா. என்னடா கவர்னர் பீடி வாங்கி நீ குடிக்கிற? கொழுப்பு உனக்கு.